ஸ்ரீ குருப்பியோ நமஹா. நம்ம குருவை நினச்சி அவளுக்கு நம்மளுடைய கிருதஜதையை சொல்ல வேண்டிய நாள் தினமே சொல்லணும். ஆனால் ஆடி மாதம் வர இந்த பௌர்ணமி இன்னும் விசேஷம். ஏன்னா அன்னைக்கு குரு பூர்ணிமாவை நம்ம கொண்டாடுறோம். மகரிஷி வேதவியாசருடைய திரு அவதார நாள் இது. வேதங்களை பிரித்து நமக்கு கொடுத்தவரவர். அதனால தான் நமக்கு அந்த பழமையெல்லாம் நமக்கு தெரியறது, வேதங்கள் பற்றிலாம். அந்த வேதங்களை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்து அதில் இந்த மீனிங்லாம் சொல்லி தந்த ஆச்சாரியர்கள், அவளுக்கும் நம்மளோட கிருதஞதை சொல்லணும். இந்த ஆச்சாரியன், குரு, ஆசிரியர் இவ எல்லாருமே நமக்கு நம்மளோட லைஃப்பில் வழிகாட்டி. அதனால் அத்தனை பேரையும் நம்ம என்றைக்குமே மறக்காமல் அவளுக்கு நம்ம எப்பவுமே நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த நாள் தான் குரு பூர்ணிமான்னு கொண்டாடப்படுறது. இது தினமே நம்ம நினைக்கணும். ஆனால் குரு பூர்ணிமா அன்னைக்கு ஸ்பெஷலாக ஏன் இது அப்படின்னாக்கா, ரிஷி வேதவியாசருடைய திரு அவதாரம் நாள். அதனால் அதை இன்னும் சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம்.